நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னேன், எவன்டா சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வரும்னு சொன்னாங்க, லைஃப்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 months ஆவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஜூன் 2க்கு பிறகு நல்லா இருக்குன்ற குறிப்பிட்ட ராசி அம்சத்தை சொல்லியிருக்கோம். 12 ராசியில் 6 ராசிக்கு ஏறுமுகமும் 6 மாசிக்கு இறங்கு முகமும் இருக்கு. அதுல மற்ற எந்த ஜோதிடர் சொன்னீங்க அது தகுந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல அடுத்த 6 மாசம் தான் கோல்டன் டைம் வருது, அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப நம்ம குரு பயிற்சி பத்தி பார்த்தோம். அப்ப குரு பயிற்சி கொடுக்கிற பலன் ரெடியா இருக்கு. அதை தடுத்தவர் யார்? சனி பகவான். சனி வக்ரம் ஜூலை 24 ஆகிறார். இப்ப இந்த காலகட்டத்தில் 6 மாசம் சனி வக்ர கதியில் வருகிறார். அவரோட நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் குறைகின்றன. அப்பாடா அப்படின்னு. அடுத்து செவ்வாய் பகவானோட உக்கரஸ்தானங்கள் கடகத்துல அமைதியாக போகுது. டிசம்பர் மேலதான் ராகுகேது பயிற்சி. அப்படி இத்தனை பலாபலன் இருக்கும் போது அப்ப வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறான்னு அதாவது. இப்ப பாருங்களேன், இப்ப ஜூலை 27 பக்கம் நெருங்கியாச்சு. குரு பலன் வருதா இல்லையான்னா இப்ப ட்ரம்ப் ஈரான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதோட பலாபலன்கள் வந்தவனே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் ஏற்றம் காணுது. இப்போ உலகில் ஷேர் மார்க்கெட் ஏறுது, பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுது. அப்போ அன்றாட வீட்டில் இருக்கிற நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. அங்கே போர் போட்டால் நம்ம கேஸ் வேலை குடிச்சு இது என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமான்னு. உறவுகள்ல நிறைய கசப்புகள் ஏற்பட்டிருங்க. 30 வயசு மேல ஆண்கள் திருமணம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க ஒரு சிலர். 45 வயசு 50 வயசு ஆன ஆண்கள் பெண்கள் 2 பேருமே திருமணத்தை கன்டினியூ பண்ணுமான்னு நிக்கிறாங்க இந்த நாள். அப்ப அதுக்கு 6 மாசம் தான் விடையை சொல்ல போது. முக்கியமான வருடம், ஒவ்வொரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வருடம். கண்டிப்பா சார், நானும் ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா சார். பொதுவாவே அன்பானவன், அடங்காதவன், அசுரன் அப்படின்னு நம்ம நிறைய லிஸ்ட் நான் வச்சிருப்பேன் எப்பவுமே இந்த கடகராசி நேயர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா. ஏன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. அதே சமயத்துல அன்பை மட்டுமே வெளிப்படுத்துற ஒரு ஜீவன் தான் இந்த கடகராசி நேயர்கள், அம்மா மாதிரின்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 6 months எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக கடகராசி அந்த அன்பு பாசம் மட்டும் இல்லைங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாத கதையும் உண்டு. அப்படியும் ஒரு சைடு இருக்கு. அது ஒரு சைடு இருக்கு. தமிழ்நாட்டை ஆடும் கடகம்னு ஒண்ணு இருக்கு. புதுசா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க, தமிழ்நாட்டை கடகம் ஆடாம முதல்ல இருந்து அதான் இருக்கு. பொதுவா கடகத்தின் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இமோஷனல் மூட் ஸ்விங் இருக்கும். அதாவது இவங்களுக்கு யாரை எதை செய்யணும்னு நல்லா தெரிஞ்சு செய்யக்கூடிய அம்சம் உண்டு. தாய் உள்ளம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அன்பு காட்டுற அளவுக்கும் கோபம் வரும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு அறிவுகளும் அதிகமா இருக்கும். அரசியல் அரசாங்கம் இருக்கும். நிறைய கடகராசி கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, ஃபாரின்ல இருப்பாங்க. இதுதான் இவங்களோட இதா இருக்கும். அப்ப இந்த ராசி இது தன்மை உண்டு. பொதுவா இந்த கடைசி 6 மாசம், முதல் 6 மாசத்துல இருந்த நிலை வேறு. 6 மாசத்துல பல பேர் நல்லா இருந்தாங்க. இப்ப வருகின்ற 6 மாதம் சின்ன சின்ன கவனம் தேவை. ஏன் சொல்றோம்னா, ஜூலை 27க்கு பின் சனி வக்ரம் பெறுகின்றன. சனி பயிற்சி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, கொஞ்சம் சனியோட 8ல் அஷ்டம சனியோட எஃபெக்ட் லைட்டா வருது. என்ன சார் பயமுறுத்துறோம்? பயமுறுத்தல, இது ஒரு சேஃப்டிக்காக சொல்றோம். இப்ப நீங்க இப்ப போன 100 கிலோமீட்டர் ஸ்பீடு நீ போக வாய்ப்பு இல்லை. 60-65 குறைய வாய்ப்பு உண்டு. கவனம். உடனே குடிபெறிக்கக்கூடிய ஒரு சிலர் கண்ணுக்கு தட்டுப்படுவார்கள். இது செவ்வாய் இந்த ராசியில வந்து நீச்சம் பெற்றோம். அப்பதான் உங்களுக்கு ஒரு விடுவுகடம் வரும். இப்ப எதா இருந்தாலும் அக்டோபர் 31க்கு வரைக்கும் திருமணம், உறவு, குழந்தை சம்பந்தப்பட்ட அத்தனையும் நல்லா இருக்கும். அக்டோபர் 31க்கு பின் நம்ம நினைச்சதை விட ஸ்பீடு கம்மியா இருக்கும். முதல்ல நல்ல விஷயத்தை பேசுகிறோம். முதல்ல கல்யாணமாகாத ஆண் பெண்கள் நிறைய பேருக்கு கல்யாணமாக வாய்ப்பு வந்தாச்சு. கல்யாணம் நடக்குமா? நிச்சயமா உண்டு. காதல் திருமணமா சார்? காதல் திருமணம் அமோகமா இருக்கும். அப்ப மனதுக்கு பிடித்த வரனா இருக்கும். அதை விட நிறைய பேர்த்துக்கு ஒரு சிலர் 2வது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் திருமண அம்சம் வந்தாச்சு. ஆக மொத்தம் இவ்வளவு சிறப்பான காலகட்டம் வருது. குழந்தை அதான். அப்ப குழந்தை கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கு. அப்ப நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவங்க இந்த IVF ட்ரீட்மெண்ட்ல ஃபெயிலியர் ஆனது பல பேருங்க. சார் IVF ட்ரீட் பண்ணோம், IVF எல்லாம் நவாக்காத வைத்தியம் இல்லை. ஆனா இப்ப என்னன்னா குருபலம் வந்தவொடனே ஹம்ச ராஜயோகம் வேலை செய்யறதுனால குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு வருது. அப்ப நிச்சயமாக இவங்களுக்கு ஆண் பெண் இருக்கும் குலதெய்வ அனுகிரகத்துடன்
குழந்தை பாக்கியம் வருது. அப்போ குழந்தைக்கு ட்ரை பண்ண வேண்டிய காலகட்டம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்குன்னு சொல்லி தள்ளி போட்டது, எண்டோமெட்ரியோசிஸ், பிசிஓடி இதெல்லாம் இந்த ராசி. கர்ப்பப்பையை குறிக்கிறது சந்திரனை குறிக்கும், சுக்கிரன் வரும். அப்போ அந்த காலத்துக்கு இப்போ இதெல்லாம் சரியாகும் காலகட்டத்தில் நல்லா இருக்கு. சேஃபஸ்ட் சைடு வந்துடுவாங்க. இதை தாண்டி அக்டோபர் 31 தாண்டிடுச்சா, ஃபர்ஸ்ட் சொல்லு சார் வேலையில பத்திரம், ஓகே வேலையை பிடிச்சிக்கங்க, வேலையில கவனம். அப்பதான் உங்களுக்கு வேலை இல்லாத வேலையை பிடிச்சிக்கணும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் எதா இருந்தால் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் வேலையை விட்டுட்டு வேற பக்கம் செக் பண்றேன்னு பண்ணக்கூடாது. நல்ல காலம் இருக்கும்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும், சுமாரா இருக்கும்போது கவனமா இருந்துக்கணும். அப்ப இவங்களுக்கு இந்த அக்டோபர் 31 பின் என்ன ஆகுதுன்னா 2ஆம் இடத்துக்கு கேதுவோட சேர்றாரு. அந்த நேரத்துக்கு போய் ஒரு சிலருக்கு பணம் கொடுத்து நெருக்கடி வர ஆரம்பிச்சிடும். அப்போ பணத்தை கவனமாக கொடுக்க வேண்டும், இல்லை கொடுக்காம தவிர்ப்பது நலம். முக்கியமான விஷயம் என்ன, பேச்சில் கொஞ்சம் கவனமா பேசணும். இப்பதான் கண் தொந்தரவு பல் தொந்தரவு வரும். இப்ப என்ன சார் நெகட்டிவா இருக்குல்ல, நெகட்டிவ் இல்ல, சேஃபஸ்ட் சைட். ஓகே வார்னிங்ஸ் மாதிரி இருந்துக்கோங்க, இதெல்லாம் கவனமா இருக்கணும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம சேஃபா போய்க்கலாம். கண்டிப்பா. அப்ப இதுதான் இதோட பலாபலனா வருதுங்க. ஓகே சார், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாவே இருந்துருக்கு, லைக் டிவோர்சஸ் எல்லாமே. இப்போ அந்த காலகட்டம் டிவோர்சஸ் எல்லாம் நிறைவேறுமா? அது நிச்சயமா. இப்ப டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் அக்டோபர் 31 வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, பிரிந்தவர்கள் ஒன்று சேர இறைவன் ஒரு வாய்ப்பு தரான். ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு பாருங்க, பேசுங்க, குழந்தைகளுக்காக பாருங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 12 வருஷம் 13 வருஷம் வாழ்ந்தவங்க பிரச்சனைக்கு வந்து நிக்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்குள்ள இமோஷனல் அந்த ரூம்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்களே தவிர கணவன் மனைவியே வாழல. அப்ப அவங்களுக்குள்ள சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது இதெல்லாம் தவறாக. இப்பதான் மனசு விட்டு பேசி பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டு சேர வாய்ப்பு உண்டு. அதுவும் அக்டோபர் தாண்டிடுச்சுன்னு வைங்களேன், அப்ப இல்ல சார் நீ ஒரு ரூட்டை பாரு, என் ரூட்டை பாருன்னு வந்துடும். நிறைய பேர் இப்ப கேட்கறதே வாழலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம். பொதுவா இந்த காலகட்டம் ஜோசியம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப ஜோதிடம் போடும்போது ஸ்டேட்டஸ் பார்த்து மேட்சிங் போட்டீங்க. அப்ப கணவன் மனைவி அந்யூன்யம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கவனம். பொதுவா ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அவங்க தாயாரே ஒரு சில குடும்பத்தில் கெடுக்கிறாங்க. இது வருத்தப்படுறதுக்குள்ள உண்மையான விஷயம்தான். தாயார் அவங்க சொல்ற ஏதோ ஒரு வார்த்தைக்கு பொண்ணு சப்போர்ட்டா இருக்குன்னு டக்குன்னு வந்துடுறாங்க. பையன் வீட்டு சைடும் அதே தான். இப்போ பொறுமையா 2 பேருமே சேர்ந்தக்கூடிய காலகட்டம் ரொம்ப குரூஷியலான டைமுங்க. சேர்ந்து வாழ ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசிக்கு உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா நிறைய பேரு தமிழ்நாட்டிலே மனைவி விட்டு பிரிஞ்சிருக்காங்க. சேர வாய்ப்பு ரீசன்ட் டேஸ்ல இந்த क्वेश्चन எனக்கே நிறைய தோணுச்சு, என்னடா எல்லாருமே விவாகரத்துன்னு சொல்லிட்டே இருக்காங்க. கடகராசிக்காரங்க யோசிச்சு பாருங்க, ஆளும் கடகம் எப்படி வேலை செய்யணும் பாருங்க. யார சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இருந்தாலுமே அவங்க கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கும் சார், அது எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க சார். நிச்சயமா இவங்களுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் குழந்தை பிறப்பை தள்ளி போடுறது நம்பர் 1. ஏன்னா குழந்தைக்கு தான் ரொம்ப வருஷமா ஏங்கிட்டு இருக்காங்க. குழந்தை எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது. 2வது வெளிநாட்டு வாய்ப்பு ஒப்பந்தங்கள் போடலாமா வேணாமான்னு குழப்படி நடந்திருக்கும். இப்ப இந்த ஈரான் போர் அது நினைச்சிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தள்ளி போட்டது பல பேர் கடகம் தான். நான் சொல்றேன், அது போர் வந்தாலும் உனக்கு ஜாதக ரீதியா நல்லா இருக்கா, ஆயுள் பலம் இருக்கா, தைரியமா போயிட்டு போற வேண்டியதானே. இப்ப இந்த மாதிரி போகும்போது ஜாதக ரீதியாக ஆயுள் ஸ்தானம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இதே கடகத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன நடந்ததுன்னா, அவங்க கத்தார்ல இருக்கார். அங்க அவருக்கு அப்பதான் போய் 1 இயர் ஆகுது. குண்டு போட்டவங்க எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நான் வரட்டுமா, நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க மேலதிகாரி எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப என்னாச்சுன்னா இவர் 2 ஸ்டெப் மேல ப்ரமோஷன் வந்துட்டார். அப்ப அந்த மாதிரி கோல்டன் டைமும் கிடைக்குங்க. அப்ப இது ஒண்ணு. 3வது ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த ராசி என்னன்னா ஹெல்த்ல கொஞ்சம் கவனம். ஆனா எல்லாமே வேகம், நிறைய டைட்டான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஹெல்த்தும் ப்ரெஷரையும் கொஞ்சம் பார்க்கணும். கண்டிப்பா சரி. இந்த கடக ராசிக்கு மட்டும் பர்டிகுலரா அந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா எனக்காக என்ன சரி சொல்லுவீங்க? இந்த கடகராசிக்கு ஒன்றே ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, குடும்ப உறவுகளை வலுப்படுத்திக்காங்க. குடும்ப சம்பந்தப்பட்டது தான் முக்கியம், மற்றதெல்லாம் செகண்டரி தான். ஓகே சார், இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு இருக்கா சார் பர்டிகுலரா? நிச்சயமாக இவங்க வழிபட வேண்டிய தெய்வமாக காவல் தெய்வ வழிபாடுகள், சனீஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. 2வது இவங்க விநாயகரை செல்வ கணபதி, விநாயகர் பேர் செல்வம்னு வரணும், எல்லாம் லட்சுமின்னு வரணும். அந்த லட்சுமி கணபதி அந்த மாதிரி இருக்கிற ஒரு விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது, ஏன்னா 2ஆம் இடத்துல கேது தான் இருக்கு, அது வழிபாடு பண்ணும்போது தான் இவங்களுக்கு ரொம்ப இல்லை சார் பிரச்சனை கட்டுக்கடங்களே சர்வ சாந்தி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா தொல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு உங்களுக்கு இல்லை. கண்டிப்பா சார், நீங்க சொன்ன வார்னிங்ஸ் வந்து சீரியஸா எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க நமக்கு டைம் சூப்பரா இருக்குன்னு. கடகராசினியர்கள் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க சார் சொன்ன வார்னிங்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் கண்டிப்பா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நன்றி சார்.